வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஓட்ஸ் சூப். இதுக்கு நான் குட்டி குட்டியாக காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கிறோம். நான் இதில் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, பேபிகார்ன் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கக்கூடிய காய்கறிகள், சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான் சூப்புக்கு நம்ம சேர்ப்போம். இப்போ இங்கே குட்டி குட்டியாக நான் வெள்ளை பூண்டை நறுக்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மோல்டில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். 1 கியூபோ 2 கியூபோ எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு சூப்பு செய்கிறதுக்கோ இல்லை நூடுல்ஸ், ஓட்ஸ் இந்த மாதிரி எது செய்கிறதுக்கோ யூஸ் ஆகும். நான் இங்கே கடாயில் தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நான் எடுத்து வச்ச அந்த வெள்ளை பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கிறோம். இந்த வெள்ளை பூண்டை நம்ம கியூபை கொஞ்சம் ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நறுக்கி வச்ச எல்லா காய்கறிகளையும் ஒன்றா நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இதில் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சோண்டு வெங்காயம், குடமிளகாலாம் இருந்தால் ஃபஸ்ட்டே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் காய்கறிகள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய பவுல் அளவுனா நான் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு ஓட்ஸ் சேர்க்கணும். நான் இந்த சூப் ரெசிபிக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே வேக வச்ச ஓட்ஸை தான் இந்த காய்கறிகளோட சேர்த்து நான் வேக விட போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஓட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த டயத்தில் அந்த தண்ணி கொதித்து ஒரு ஹாஃப் குக் ஆனோடனே, காய்கறிகள் குக் ஆனோடனே நீங்கள் 4-5 ஸ்பூன் ஓட்ஸை எடுத்து போட்டு அந்த காயும் ஓட்ஸும் சேர்ந்து வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, நல்ல ஒரு கிண்ண அளவுக்கு ஒரு 6-7 ஸ்பூன் அளவு ஓட்ஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். அந்த சேர்த்த வேக வச்ச ஓட்ஸை இந்த வெந்த காய்கறிகளோடு சேர்க்கும் போது நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடியும். ஏன்னா நம்ம அந்த ஓட்ஸ் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம காய்கறிகளாக நறுக்கிக்கலாம். காய்கறிகளாக நறுக்கி முடிச்சோடனே இந்த ஓட்ஸும் வெந்துடும். நம்ம ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். அதுக்கு தான் வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ நம்ம சேர்த்த ஓட்ஸும் காய்கறியும் நல்லா ஒன்று சேர்ந்து வேகும். இதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே நல்லா காய் வெந்துருச்சு, ஓட்ஸும் வெந்துருச்சு. இதுக்கு ஒரு ரெண்டு கொதி உடனே நல்லா ஒன்று சேர்ந்து சூப் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் வேக வச்ச ஓட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே தான். இந்த டயத்தில் நான் கொஞ்சோண்டு சோயா சாஸும் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் தான் சேர்க்குறேன் நான். இது எதுக்குன்னா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற சூப் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக. இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு, இந்த சூப்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். நம்ம என்ன வேணால் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் கிடைக்கிற மசாலா ஓட்ஸ் சாப்பிட்றத விட இது நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம வீட்டிலே செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நிறைய சூப்பர் ரெசிபீஸும் நம்ம சேனலில் சரண்யா சத்யாஸ் கிச்சனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லிலாம் தேவையான அளவு இல்லை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டா நம்ம சூப்பரான சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.